ஹலோ வணக்கம். இன்றைக்கி வந்து வெனஸ்டே மார்னிங் லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லன்ச் பாக்ஸுக்கு வந்து இன்றைக்கி கத்திரிக்காய் குழம்பு வச்சுட்டு அவரைக்காய் பொரியல். கத்திரிக்காய் குழம்பு வந்து வெங்காயம் பூண்டு நல்லா தட்டி போட்டு கத்திரிக்காவை நல்லா வதக்கிட்டு நல்லா திக்காக கத்திரிக்காய் குழம்பு வச்சுருந்தேன். அவரைக்காய் பொரியல் வந்து குட்டியாக கட் பண்ணிட்டு வெங்காயம் வரமிளகாய் கிள்ளி தாளித்து அவரைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். ஏன்னா குழம்பே காரமாக இருக்கும், அதனால் அவரைக்காய் பொரியல் சால்ட்டியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அவரைக்காய் பொரியல் காரம் இல்லாமல் பண்ணியிருக்கேன். இதான் இன்றைக்கி லன்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணது. ஸ்நாக்ஸுக்கு வந்து வாட்டர்மெலன் பழம் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சப்போட்டா பழம், அது ஒரே ஒரு பழம் ரெண்டாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. ஸோ லன்ச்சுக்கும் ஸ்நாக்ஸுக்கும் ரெடி பண்ணியாச்சு. காலையில் டிஃபனுக்கு வந்து இன்றைக்கி இட்லியும் தேங்காய் சட்னிக்கு பச்சை மிளகா போடாமல் வரமிளகா, புளி, இஞ்சி, உப்பு, உடச்சக்கல்ல தேங்காய் போட்டு அரைச்சிட்டு இன்றைக்கி இட்லியும் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. தேங்காய் சட்னிக்கு தாளிப்பு கடுகு, சீரகம், ஒரே ஒரு மிளகா. என்கிட்ட இன்றைக்கி கருவேப்பிலை இல்லை, அதனால் ஒரே ஒரு வரமிளகா மட்டும் போட்டு தாளித்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி லன்ச் பாக்ஸு இதுதான். குழம்பு சாதம், அவரைக்காய் பொரியல், இட்லி, தேங்காய் சட்னி ரெடி பண்ணி இன்றைக்கி எல்லோரையும் அமுச்சு விட்டாச்சு. நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லை, உடம்பு சரியில்லை, அதுதான் முக்கிய காரணம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.